வணக்கம் உறவுகளே! நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் நம்மளுடைய வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு, அவருக்கும் பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் சந்தையிலேருந்து ஒரு லேப்டாப் வேணும் அப்டி சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வாரம் பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு அவருக்கு கேட்ட மாரியான லேப்டாப் கிடைக்குதா அப்டிங்க தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பல்லாவரம் சந்தைக்கு போகலாம். நம்ம பல்லாவரம் சந்தைக்கு வந்தவுடனே நம்ம கண்ல மாட்டுன வித்தியாசமான டிவைஸ் இதுதான். ஸோ இந்த டிவைஸோட பேர் தான் பார்த்தீங்கன்னா, ஃபேக்ஸ் மிஷின். ஸோ இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம ஃபோனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஏதாவது டாக்குமெண்ட் அனுப்பணும்னா பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்கேன் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பலாம். ஸோ அவங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா, இது டாப்பில் பார்த்தீங்கன்னா, பேப்பர் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா, A4 ஷீட் வச்சு நம்ம எந்த மாதிரியான டாக்குமெண்ட் அனுப்பணுமோ அந்த ஷீட்டை அதில் வச்சுட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகிடும். ஸோ அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மிஷினில் பார்த்தீங்கன்னா, பேப்பரில் பிரிண்ட் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததாக ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா, விசிஆர் நிறையா இருந்தது. ஸோ இது நார்மலாக பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டு கேட்குற காசெட் மாதிரியாக தான் இருக்கும். ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா படத்தை போட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா கேசட்லாம் வாங்கிட்டு இருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா அவர் வாரமான வெள்ளிக்கிழமை இதில் படம் பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு இருந்தார். சிடிலாம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேசட்டில் தான் படம்லாம் பார்க்க முடியும். பக்கத்துலேயே இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹெலிகாப்டர் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடன் கூட சொல்ல முடியாது. வெறும் டேபிள் மேலே 4 ஹெலிகாப்டர் வச்சுருந்தாங்க. ஸோ நானும் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த கடைக்காரன் நான் காணோம். வெயில் அதிகமாக இருந்ததுனால எங்கேயோ போயிருக்காரு பொழுது. சரி நம்ம வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டேபிள் மேலே ஒரு மானிட்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. இது மானிட்டர்னு சொல்கிறதா இல்லை கம்ப்யூட்டர்னு சொல்கிறதா இல்லை டிவின்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா டிவிடி டிரைவ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெப் கேமரா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பீக்கர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டோஸ் உடைய அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அந்த மாதிரி இதெல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரெக்ட் நம்ம சிபியூலாம் இல்லாமல் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கிட்ட சொன்னாங்க. ஸோ நம்ம அதை வாங்கலை. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜ் தான் சேலுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்கல பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. எதுவும் டேமேஜ் இல்லாத மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடை கிடையாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ரோட்லேயே தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜு பக்கத்தில் இந்த ஏசி இந்த மாதிரி பொருட்கள் வாஷிங் மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ வெயில் காலன்றதுனால இந்த மாதிரி டிவைஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருள் தான் நிறைய சேல் ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வெயில் ஓவராக இருக்குது. காலையில் ஒரு 9:30 மணி தான். ஆனால் ஹெவியாக இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது நிழலான இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஃபோன்லாம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்லைடு டைப் இருக்கும். பார்க்க நல்லா இருந்தது. பட் இது ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் நம்ம தேடி வந்த லேப்டாப் ஒன்று இருந்தது. ஸோ இது கவர்மெண்ட் லேப்டாப் தான். ஸ்டார்டிங்கில் கொடுத்த லேப்டாப். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபை ஆப்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த கேமரா அதெல்லாம் இருக்காது. லாஸ்ட்டாக கொடுத்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கேமரா ஒய்ஃபை ஆப்ஷன் அந்த விண்டோஸ் 10ல் இருக்கும். பட் இதில் அதான் இருக்காது. ஸோ ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கீபோர்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓப்பன் பண்ண அந்த இது ஓப்பன் பண்ணும்போது டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் இருந்தது. அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா சொன்னாங்க. பட் 2500 ரூபாய்க்கு இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய லேப்டாப்பு. ஸோ இதோட கம்மி ரேட்லேயே நம்மளால் வாங்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கிட்டே கொடுத்துட்டோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கேமராக்கள், அப்புறம் என் கையில் இருக்கு பாருங்க. இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா என்ன டிவைஸ்னே தெரில. இது வெயிட் பார்க்குற மிஷினா இல்லை என்ன மிஷின்னே தெரில. வெறும் அந்த மீட்டர் மட்டும்தான் இருக்குது, நம்பர் இருக்குது. மற்றபடி அதில் எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை. ஸோ இதில் கேமரா நிறையா இருந்தது. ஸோ இந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருக்கும், ஒரு சிலது நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய லக்கு நீங்கள் எடுக்கும்போது நல்ல டிவைஸாக கிடைத்தா அது உங்களுக்கு லக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த MP3 பிளேயர்லாம் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் மெமரி கார்டு போட்டு நம்ம பாட்டு கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம், இன்பில்ட்டாக பேட்டரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ரிமோட்டுக்கெலாம் போடுற மாதிரியான செல்லு போட்டு இதில் பாட்டு கேட்டுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட தேவையில்ல, இதில் செல்லு இருந்தாவே போதும். சைடில் பார்த்தீங்கன்னா ஆண்டனா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம FM அது மாதிரி கேட்டுக்க முடியும். அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ கன் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ கன்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது டிவைஸ்லாம் ஒட்டணும்னா இது மேலே ஹீட் பண்ணி ஒட்டுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்டிக் இருக்கும்.
ஸோ அது வந்து ஹீட் பண்ணி மெல்ட் ஆனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் ஒட்டும். பக்கத்துலேயே இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் சூட் கேஸில் வந்து ஏதோ டிவைஸ்லாம் வச்சு வித்துட்டு இருந்தார். ஸோ கிட்ட போய் பார்த்தோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் இருந்தது. ஸோ நம்ம டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி வந்து பிடிஎஃபாக மாற்றணும் அப்படின்ற போது இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவைஸ், அதுக்கப்புறம் மைக்கு அதெல்லாம் வச்சுருந்தாரு. இங்கே ஒரு மானிட்டர் ஒன்று இருந்தது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பலவர சந்தையில் பார்க்குற பொருட்கள் வந்து டிஸ்பிளே வந்து டேமேஜாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா இருந்தது. சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திருப்பி பார்த்தா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்டியாக இருக்குங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மதர் போர்டே காணும், எந்த ஒரு பின்னுமே இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்து ஹோல்ஸாக இருக்குது. இதில் வெறும் டிஸ்பிளே மட்டும்தான் இருக்குது, பின்னாடி வந்து வெறும் அந்த கூடு மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து பக்கத்து கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் சிஸ்டம்லாம் இருந்தது. ட்ரம்ஸு, கிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு, அந்த மாதிரி நிறைய டிவைஸ் இருந்தது. அப்புறம் வெயிட் பார்க்குற மிஷின் ஒன்று இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்குங்க. அந்த நம்ம சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் மெசேஜ்லாம் வருது, ஃபோன் வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு நம்ம பக்கத்து கடைக்கு போனோம். பக்கத்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடி பிளேயர் இருந்தது வித் டிஸ்பிளேவோட. பட் அந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போயிருக்கும், ரவுண்டாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இன்னொரு கடைக்கு வந்தோம். இந்த டிவைஸை வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டோட இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்பெரி. ஒரு காலத்தில் வந்து இப்போ ஐஃபோனுக்கு டஃப்பு கொடுத்த ஃபோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ வந்து நல்லாவே இருந்தது, கேமரா குவாலிட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்லாம் வந்து நிறைய வராமல் இருந்தது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டோட இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் பேட்டரி கிடையாது, பேக் டோர் கிடையாது. இப்போ என் கையில் இருக்குது பாருங்க ஒரு நோக்கியா ஃபோன். இது வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட விண்டோஸ் மொபைல் நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே பார்த்தா ஒரே மாதிரியான ஃபோன் தான், பட் ரெண்டுத்துக்குமே வந்து டிஸ்பிளே தான் போயிருக்கு. ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மொபைல். நார்மலாக நோக்கியா ஃபோன்லாம் வந்தப்போ இந்த மாதிரியான பட்டன் மொபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேல் ஆச்சு. நோக்கியா ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அந்த அளவுக்கு வராது, நார்மலாக ஃபோன் பேசிக்கலாம். பட் இந்த மாதிரி டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போட்டு சவுண்டாக வந்து பாட்டு கேட்கலாம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து இல்லை, ஓவராக வெயில் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இல்லை. இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொம்மைகள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இப்போ என் கையில் இருக்கிற இந்த அயன்மேன் பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம வாட்ச் மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ நம்ம பின்னாடி வந்து போட்டிருப்பாங்க எந்த மாதிரிலாம் ஃபோல்டு பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ச் மாதிரி வந்து கையில் கட்டிக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்கு, அதுக்கப்புறம் வந்து கேப்டன் அமெரிக்கா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிமோட்டு காரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் அதில் இருக்கிறதுல நிறைய டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டே இருக்காது. அப்படியே ரிமோட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கும். ஆனால் இப்போ என் கையில் இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸுக்குலாம் தெரியும். ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணால் உள்ளே இருந்து அந்த டாக் ஒன்று கூட வந்து நீங்கள் அந்த கையில் இருக்க அந்த காசை வந்து பிடிங்கிட்டு போகும். அந்த பட்டன் இருக்கிற இடத்துல வந்து நம்ம காசை வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும், அது வந்து எடுத்துகிட்டு போகும். பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுலேருந்து நம்ம அந்த கேஷை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகலாம். அந்த கடைக்காரர் வந்து இது ஒர்க் ஆகாத தம்பி, சும்மா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் ஒன்று இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க கடைக்காரங்களாம். ஸோ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் வார்னிங் காட்டிகிட்டே இருந்தது. ஸோ இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வச்சுருப்பாங்களா அதே மாதிரி வாக்கி டாக்கி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ரேஞ்ச் எடுக்காது, சின்ன பசங்க விளையாடுறது தான். குறிப்பிட்ட கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து பேசிக்கலாம். இது வந்து பேட்டரிலாம் போடணும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிலாம் செப்பரேட்டாக இல்லை, மேலே வந்து எம்டி பிளேஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து அங்கே பேட்டரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பேட்டரி இல்லைன்னு தான் சொன்னார் அந்த அண்ணன். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோனு அதெல்லாம் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் இல்லை. அப்படியே ரிமோட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ரிமோட்டை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததான் இன்னொரு கடைக்கு வந்தோம். இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு வித்தியாசமான டிவைஸ் வந்து கிடைச்சிது. நான் இது வந்து பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு டேபிள் லேம்புன்னு தான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஏர்டெல்னு எழுதிட்டு இருந்தது. பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஈத்தர்நெட் கேபிள் அந்த மாதிரி போகிறதுலாம் இருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டது வந்து எதாவது சொன்னாங்க, இது வந்து ஹேர் ஃபைபர் வந்து ஏர்டெலோடைய ஹேர் ஃபைபர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா சொன்னார். இதில் வந்து இன்னொரு டிவைஸ் இருக்கும் ஆண்டனா மாதிரி, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம மோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கேபிள் வந்து இதில் போடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு மோடம் மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மட்டும்தான் இருக்குது, அந்த வெளியே இருக்க ஆண்டனா கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 250 ரூபாய்க்கு நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரைட்டு கேன் ஒன்று இருந்தது. என்னடா இந்த கேன் இங்கே இருக்குன்னு எடுத்து பார்த்தா ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட்டு கேன் கிடையாது,
அதே மாதிரி இருக்க ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதில் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து யூஎஸ்பி கேபிள், அப்புறம் மெமரி கார்டு, மேலே வந்து ஸ்பீக்கரு, அந்த மாதிரி சார்ஜிங் போர்ட் எல்லாமே இருக்குது. இது பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த கேன் மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து நம்ம பாட்டு கேட்டுக்கலாம். இதனுடைய ஒரிஜினல் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா 350 ரூபா தான் இருக்கும். பட் அந்த கடைக்காரங்க வந்து இது பார்த்தீங்கன்னா நான் ரேட்டு கேட்கும்போது 200 ரூபா சொன்னாங்க. ஸோ பல்லாவரம் சந்தையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரேட்டாக இருக்குது. ஒரு சில டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரேட்டும் இருக்கும். பட் ஒரு சிலது வந்து நம்ம பேரம் பேசி வாங்கிக்கலாம், அது உங்களுடைய திறமையை பொறுத்து. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கீபோர்டு அந்த மாதிரி எக்கச்சக்கமான டிவைஸ் இருந்தது. ஸோ நமக்கு எது தேவையோ நம்ம பேசி பேரம் பேசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ரேட்டில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபிக்ஸடாக வந்து இந்த ரேட்டு தான் அப்படின்னு வந்து எதுவுமே கிடையாது. இப்போ என் கையில் இருக்கிற இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரிலங்க. சைடில் பட்டன் இருக்குது, டிஸ்பிளே இருக்குது. பட் வந்து என்னன்னே தெரில. நிறைய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோனுடைய ரிமோட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரிமோட்டு மட்டும்தான் இருக்குது, இதுக்கான ட்ரோன் கிடையாது. பின்னாடி ஸ்பீக்கர்லாம் வச்சுருந்தாங்க. பட் இது நான் திருப்பி பார்த்து எதுவும் டீட்டெயிலாம் எதுவும் கிடையாது. இது பார்க்க நல்லா இருந்தது. சரி கொஞ்ச நாள் எடுத்து பார்த்து எல்லாத்தையும் பட்டன்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் அங்கேயே வச்சுட்டேன். ஸோ இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில் நம்ம நண்பருக்காக லேப்டாப் வாங்க வந்திருந்தோம். பட் அடிக்கிற வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் வந்து க்ளோஸில் தான் இருந்தது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சின்ன பசங்க விளையாடுற பொம்மைகளை தான் வந்து வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம ட்ரை வித் வினோத் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.